இது ஒரு விஷயம். அடுத்து என்னன்னு கேட்டா, இந்த ஹதீஸ்கள்ல சொல்லும் பொழுது இந்த சட்டங்கள்லாம் மசாயில்லாம் சொன்னோம்ல, அதுல என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, என்ன தலைப்பு? இது ஒரு டயலாக் வச்சிருக்காரு. எப்பவுமே என்ன செய்வாரு, பதில் இல்லாட்டி என்ன தலைப்புன்றாரு. என்ன தலைப்புன்னு இருக்கா, நீங்க படிச்சாலும் என்ன செய்யுங்க, இந்த பின்னாடி தான் அதுக்கு பாத்துக்கிறங்க. என்ன தலைப்புன்றது, என்ன தலைப்பு? அதாவது மதுஹபு கிதாபுன்னு அங்க பேச்சு கிடையாது, தப்சீருங்கிறது கிடையாது. குர்ஆன் ஹதீஸுக்கு இமாம்களுடைய விளக்கம் முட்டுக்கட்டையா இருக்கிறது. இதுதான் டாபிக். அது ஃபிக்ஹ்ல இருக்கலாம், தப்சீர்ல இருக்கலாம். இமாமுடைய விளக்கம் என்ன, அது ஹதீஸ் என்ன சொல்லுது, இதுதான் டாபிக். ஒரு ஹதீஸ சொல்றோம், இமாம் மாத்தமா சொல்றாரு, விளக்கம் சரியா சொல்லல, அதான டாபிக். ஃபிக்ஹ் கிதாப்னு ஏதாவது தலைப்பு போட்டிருக்கோமா, தப்சீர் கிதாப்னு போட்டிருக்கிறோமா? எந்த கிதாப் வேணாலும் நீங்க ஏத்துக்கொண்ட கிதாபா இருக்கணும், அவ்வளவுதானே தவிர ஏத்துக்கொண்ட கிதாபுகள்ல அது இமாமுடைய விளக்கமா இல்லையா, இமாமுடைய விளக்கம் ஹதீஸுக்கு எதிராக இருக்குதா இல்லையா, அதனால நீங்க அவ்வளவுக்கும் பதில் தான் சொல்லணுமே தவிர என்ன செய்யணும், ஆமா குழப்பிட்டாங்க சரியில்லைன்னு சொல்லணுமே தவிர இதை விட்டு சம்பந்தம் இல்லாத விஷயம் நீங்க என்ன செய்யக்கூடாது, சொல்லவே கூடாது. அப்புறம் என்ன செய்யறாங்க, இந்த விவாதத்துல சம்பந்தம் இல்லாம என்ன யார் பேசுறான்னு பாருங்க. என்ன சொல்றாரு, இவங்கள ரெண்டாயிட்டாங்க, அவங்க அப்படிங்கிறாங்க, இவங்க இப்படிங்கிறாங்க, இவங்க பிறையில ஒண்ணு சொல்றாங்க, அவங்க ஒண்ணு சொல்றாங்கன்றாரு. நாங்க ஒரு கருத்தை சொல்றோம், எங்களோட இருந்தவ சில பேர் வேற கருத்தை சொல்றாங்கன்னா அதை தப்புன்னு நாங்க சொல்றோம், நீங்க ரைட்டுங்கிறீங்க. நேற்று என்ன வித்தியாசம் வாங்க மாட்டேங்குது, அந்த மகரிப் பின்னாடி 2 ரக்காத்து தொழக்கூடாது அபூ ஹனீஃபா சொன்னார், ரைட்டுங்கிறீங்க. நாங்க பிறை சம்பந்தமா எங்களுக்கு மாற்று கருத்து சொல்றவங்க இது தப்புங்கிறோம். அப்ப நாங்க எத்தனை கருத்தை நாங்க போனாலும் சரி, ஒன்னு சரி மத்தெல்லாம் தப்புன்னு நாங்க சொல்றோம். அது சம்பந்தம் விவாதிக்க வந்தால் நாங்க அதை நிரூபிப்போம். நீங்க என்ன பண்றீங்க, அதுவும் சரி இதுவும் சரி, இதுவும் சரி அதுவும் சரி, நாலும் சரின்றீங்க. அப்ப அதுக்கு இது உதாரணம் பொருந்துமா, அதை நீங்க சிந்திச்சு பார்க்க வேண்டும். அதனால தலைப்புல உள்ளதுதான் இதுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணும், பதில் சொல்லணும். அத்திப்பழம் ஒருத்தனை போய் அத்திப்பழம் தாங்கன்னு கேட்டா, அத்திப்பழம் என்ன செய்யறது, தமாஸ்கஸ் பள்ளிவாசல் போங்கன்னு சொல்லுவானா? இது என்னங்கிறது, இது விளக்கமா? குர்ஆனை விளங்குறதுல கேலி கூத்து பண்ணிருக்காங்கன்னு சொல்றோம். இது என்ன செய்யணும், நல்லா விளங்கிக்கிறேன்னு. இது ஒரு விஷயம். அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டா, சில புதுசாக சொல்ல வேண்டி இருக்கிறது. உலகத்தில் உள்ள நம்மளா இருக்கட்டும், அவர் அந்த கருத்தில் இருக்காரா, மாத்தினாலும் மாத்திடுவார் தெரியல. மற்ற பொதுவாக உலக முஸ்லிம்களுடைய கருத்து என்னன்னு கேட்டா, ஃபிரௌன்ங்கிறவன் காபிரு, நல்லா விளங்கி வச்சிருக்கிறோம். குஃப்ருக்கு உதாரணமே யாருதான், ஃபிரௌன் தான்ங்கிற அளவுக்கு இந்த ஒட்டுமொத்த முஸ்லிம் உம்மாவும் என்ன செஞ்சிருக்கிறாங்க, விளங்கி வச்சிருக்கிறாங்க. ஆனால் இந்த ஃபிரௌனை பற்றி காலத்து இம்ராத்து ஃபிரௌன் குர்ரத் ஐனுன் லீ வலக வலா தக்துலூஹு அஸா யன்ஃபஅனா அவ் நத்தகிது வலதா வஹும் லா யஷூரூன், இந்த வசனத்தை பற்றி விளக்கம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது இப்னு அரபி, உலகத்தை கருத்து நாசமாக்கின இப்னு அரபி என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஃபிரௌன் முஸ்லிம், அவன் கடைசி நேரத்தில் ஈமான் கொண்டு விட்டான், ஒரு பாவமும் இல்லாம, எப்படி கபலஹு தாஹிரன் முதஹரன் லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸி, எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத வகையில பரிசுத்தப்படுத்தப்பட்ட நிலையில அவனுடைய ஃபிரௌனுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றி கொண்டான். ஏன் பரிசுத்த ஆத்மாங்கிறோம், அன்னஹு கபலஹு இந்த ஈமானிஹி கப்ல அன் யக்தஸிப ஷைஅம் மினல் ஆசாம், எந்த ஒரு பாவத்தையும் செய்வதற்கு முன்னாடியே ஈமான் கொண்ட உடனே அல்லாஹ் அவனை பிடித்து விட்டான். அப்படிங்கிற காரணத்தினால அவன் யாருதான், அது அவன் முஸ்லீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அதை சொல்றாரு. அது மாத்திரம் சொல்லல, அதாவது ஃபிரௌனை மூமினாக்குறாரு, குர்ஆன் ஆயத்துக்கு விளக்கம் சொல்றேன்னு சொல்லிவிட்டு ஃபிரௌன் மூமினாத்தான் இறந்தான்னு சொல்லி ஒரு வாசகத்தை சொல்றாரு. அது மாத்திரம் சொல்லாம ஃபிரௌன் சொல்றது நான் தான் இறைவன் சொன்னான்ல, அது கரெக்ட் தான், நான் தான் இறைவன் அவன் கரெக்டா தான் சொல்லி இருக்கிறான், அவனுக்குள்ள இறைவன் இறங்கி இருந்தான் என்கிற கருத்தை என்ன செய்யறாரு அவரு, ஃபுசூஸுல் ஹிகம்ங்கிற அவருடைய நூலில் 200 201 பக்கத்திலையும் 210 211 பக்கத்திலையும் என்ன செய்யறாரு, இப்னு அரபிங்கிற ஆள் குர்ஆன் விளங்காம குர்ஆனை மட்டும் படிச்சா அவன் தான் நரகத்துக்கு எல்லாத்தையும் இழுத்து செல்வான், பலல்லக்கு ஃபிரௌன் கௌமஹு வமா ஹதா, அவன் நேர்வழி பெறவே இல்லை என்றெல்லாம் தெள்ள தெளிவாக இருக்கிறது. அவன் மூழ்கடிக்கப்படும் பொழுது அவன் ஆமன்து பில்லதி ஆமனத்து பிஹி பனு இஸ்ராயீல்னு சொன்னானாம். இஸ்ரவேல் மக்கள் யாரை நம்பினார்களோ அவங்கள நானும் நம்பிட்டேன், ஈமான் கொண்டாங்கிறாரு. ஆனா அல்லாஹ் அதுக்கு கவுண்டர் கொடுக்குறான், ஆளான அது அசைத்தமின் கபுலு, இப்பதான் ஈமான் கொள்வீங்களா, இதுக்கு முந்தைய நீ மறுத்து கொண்டிருந்தாய் என்று சொல்லி அது அல்லாஹ் ஏத்துக்கிறல, நரகத்துக்கு அவன் தான் இழுத்துக்கிட்டு போவான். அவ்வளவு ஆதாரங்கள் நிறைய, அது தனி விஷயம். அவர் ஃபிரௌன் முஸ்லிம் என்று சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணுவாரே, ஆனால் அது எப்படி கிறுக்குத்தனம் சொல்லிடுவோம். நான் என்ன கேட்கிறேன், இந்த ஃபிரௌனை குர்ஆனை ஒட்டுமொத்தமா ஒரு சாதாரண மனிதன் படைத்தால், ஒரு பொதுவான ஒரு மனிதன் படித்தானேயானால் என்ன வழங்குவான், ஃபிரௌன்கிறவன் ஒரு பெரிய நபிமார்களுக்கு எதிரியா இருந்தவன், கடைசி வரைக்கும் கெட்டவனா இருந்தான், மறுமையில் நரகத்துக்கு போவான், அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள், இப்படித்தான் அதை பத்தி விளங்க முடியும் யாரா இருந்தாலும்.
ஆனா குர்ஆனுக்கு விளக்க உரை என்று சொல்ல பெரிய மேதை என்று சொல்லக்கூடிய ஷேகுல் அக்பர் என்றெல்லாம் சொல்லக்கூடிய இந்த வழிகெடுத்த இப்னு அரபி என்ன சொல்றாரு, அவன் முஸ்லீமா இருந்தான், ஒரு பாவமும் என்ன செய்யல, அவர் செய்யவே இல்லை என்று அவர் சொல்றாரு என்பதற்கு நீங்க என்ன செய்யணும், இதுக்கு இது விளக்கமா இது குழப்பமா? இதை ஒருத்தன் படிச்சான்னு சொன்னா விளங்குவானா குர்ஆனுக்கு மாத்தமா விளங்குவானா? குர்ஆன் இஷ்டத்துக்கு சொல்றதுதான் இமாம்கள் வேலையா? இப்னு அரபி என்பவன் ஃபிரௌனை முஸ்லிம் என்று சொல்லி குர்ஆனுக்கு எதிராக யுத்தம் செய்திருக்கிறான் நம்ம கடுமையாக நம்ம சொன்னோம். அதுக்கு நம்ம ஒரு ஆதாரத்தை கொடுத்தோம். இப்னு அரபி சொன்ன டெக்ஸ்ட காப்பி பண்ணி தான் கொடுத்தோம். அவங்க இது 2 கிதாபு ஒரு பேப்பர்ல இருந்தவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்மள்ட்ட இருக்கான்னு நினைச்சுக்கிட்டு அது அந்த கிதாபுல இருந்து தரணும் அப்படின்னு கேட்கறாங்க. அதனால அந்த கிதாபுல இருந்தே கொடுக்குறோம். டைரக்ட் அந்த கிதாபுடைய நேரடி பக்கம் இது வழங்குதா, அவருடைய கிதாப் பிரிண்டட் காப்பியில இருந்த அது ஆதாரத்தை இப்னு அரபி எதுவும் வச்சிருக்கிறோம். நம்ம ஃபைலுக்காக ஷார்ட்டா எடுத்து கொடுப்போம். எதாவது வாதத்தில் வைக்கிறோமோ கேட்டா கொடுக்குற அளவுக்கு தயாரா தான் என்ன செய்வோம், வாதம் வைக்குவோம். அதனால இப்னு அரபியுடைய கிதாப் ஃபுசூஸுல் ஹிகம்ல இருந்து அவங்க பிரிண்ட் போட்டிருக்காங்க இல்லையா புக் ஸ்டால்ல, அதுல உள்ளதுல இருந்த எடுத்த அந்த ஜெராக்ஸ் தான் கொடுத்துருக்கிறோம். இப்ப இப்னு அரபி சொன்னதை அவங்க வாசிச்சு ஃபிரௌனை அவன் முஸ்லீம்னு சொல்லலன்னு சொல்லணும், அல்லது சொன்னார்னு சொன்னா அதுக்குரிய விளக்கத்தை தரணும். முஸ்லீம் தான் நீங்கள் என்ன செய்யணும், வழிமொழிஞ்சு அதை பேசணும். இல்லைன்னா நீங்க கெடுக்கத்தான் செய்யறாங்கன்னு ஒத்துக்கணும். 3 தான் நீங்க செய்யணும். இந்த விளக்கங்கிற முறையில நாசமாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிற என்ன செய்யணும், நீங்க ஒத்துக்கொள்ளணும். ஒத்துக்கொள்ளாட்டாலும் அதான் அதுக்கு அர்த்தம். அதை நம்ம பதிவு பண்ணிக்கிறோம். நான் கேட்டதுக்கு மொழிபெயர்க்க மாட்டீங்க. போன அமர்வுல ஒரு பேப்பரை கொடுத்து அர்த்தம் செய்யுங்க, அதுக்கு அர்த்தம் செய்ய மாட்டேன்ட்டீங்க. அதே மாதிரி இப்ப இப்னு அரபியை நான் என்ன கொடுத்தேன், ஒரு புஸ்தகத்தை கேட்டார். நான் என்ன புஸ்தகத்தை கொடுத்தேன், ஃபுசூஸுல் ஹிகம் அப்படிங்கிற புஸ்தகத்தை கொடுத்தேன். அந்த புஸ்தகத்தில் நான் சொன்ன மாதிரி இருக்கும்போது வேற புஸ்தகத்தில் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமான்னு வேற பாயிண்ட்க்கு போறாரு. நான் சொன்ன புஸ்தகம் அண்டர்லைன் பண்ணி தாங்கன்றார். அண்டர்லைன் பண்ணி கொடுத்தேன். எதை நான் வாசிக்கணும், எதை வாசி உங்களுக்கு விளக்கம் வேணும்லாம் கேட்டார். அதுல மார்க்கர் பண்ணி இந்த மாதிரி அண்டர்லைன் அதான் ஹைலைட் மார்க்கரை போட்டு, இது மஞ்சள் கலர்ல ப்ளூ கலர் மார்க்கர் போட்டு கொடுத்துருக்கேன், டிஃபரெண்டா இருக்கட்டும். அப்ப மார்க்கர்ல போட்டு நான் அடிச்சு கொடுத்துருக்கேன். அந்த மார்க்கர் போட்டதுக்கு அர்த்தம் நீ சொல்லணும். அதுல என்ன சொல்றாரு, கபலஹு, அதாவது அல்லாஹ் ஃபிரௌனை கைப்பற்றினான், தாஹிரன் சுத்தமானவனாக, முத்தஹரன் சுத்தப்படுத்தப்பட்டவனாக, லைஸ ஃபீஹி ஷைஉம் மினல் குபுஸி, ஒரு அசுத்தமும் அவனிடத்தில் இல்லாதவனாக அல்லாஹ் கைப்பற்றினான். ஏனால் அன்னஹு கபலஹு இந்த ஈமானிஹி கபல அன் யக்தஸிப ஷைஅம் மினல் ஆசாமி, எந்த ஒரு பாவத்தையும் செய்யறதுக்கு முன்னாடி ஈமான் கொண்ட உடனே கைப்பற்றிக்கிட்டான். கடைசியா ஈமான் கொண்டாலும் 3 கடிக்கும் போது அவங்க கருத்துப்படி ஈமான் கொண்டாகலாம். ஈமான் கொண்டவன பிடிச்சிட்டதுனால அதுக்கப்புறம் பாவம் செய்யல. அவரு பரிசுத்த ஆத்மா அதோட நிக்கல. ஒல் இஸ்லாமு எஜிப்பு மாக்கான கபலஹு, இஸ்லாம் அதுக்கு முந்தி உள்ளதை எல்லாம் அழித்து விடும் அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாரு, அவர் சொல்றார். யார், இப்னு அரபி. அப்ப இப்னு அரபி ஃபிரௌனை முஸ்லீம் என்று சொன்னார் என்று நான் ஒரு பேப்பர் கொடுத்தேன். அதுல அப்படி இருக்கா இல்லையா? நான் ஒண்ணு கொடுத்தா நீங்க ஃபுத்துஹாத்துல் மக்கியாவுல அவர் முஸ்லீம் அவன் நரகவாசின்னு சொல்லிட்டாருங்கிறீங்க. அப்ப இன்னொரு பாயிண்ட் வருகிறது, இவங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி உளரக்கூடியவர்கள். இன்னொரு பாயிண்ட் அதுல விளங்கக்கூடியது என்ன, ஃபுசூஸுல் ஹிகம்ல ஒரு மாதிரியா சொல்லுவாங்க, ஃபுத்துஹாத்துல் மக்கியாவுல வேற ஒரு மாதிரியா. இதான் இமாம்கள் என்பவர்கள். இவங்க எப்படி இப்ப நம்ம ஷேக் அப்துல்லா அவர்கள் இடத்துக்கு மாத்தி மாத்தி பேசுறார்களோ அதே மாதிரி ஃபுசூஸுல் ஹிகம்காரர் ஒரு இடத்துல முஸ்லிம்ங்கிறார் ஃபிரௌனை, இன்னொரு இடத்துல காபிர்ங்கிறார் என்று சொன்னால் அதுவே தலைப்பை உறுதிப்படுத்துது. இவர்கள் விளக்குவதற்கு பதிலாக குழப்பி இருக்கிறார்கள். நல்லா ஃபிரௌன் முஸ்லிம் ஆனால் முஸ்லிம் இல்லை, இது குழப்பமா இல்லையா? ஃபிரௌன் முஸ்லிம் தான் ஆனால் முஸ்லிம் இல்லை, இப்படி ஒருத்தர் சொன்னா நீங்க என்ன செய்வீங்க, குழப்பவாதீங்க. அப்ப அதே மாதிரி தானே ஒரு குழப்பி இருக்கிறாரு. ஃபுசூஸுல் ஹிகம்ல முஸ்லிம் இல்ல, முஸ்லிம் டிக்ளேர் பண்ணி அதுல முஸ்லிம்ல பர்ஃபெக்ட் முஸ்லிம் சொல்லி போட்டு அதுல நரகத்வாசி தலைவன்டா என்ன அர்த்தம்? நீங்க உங்க கருத்து தான் என்ன, உங்க கொள்கை தான் என்னன்னு கேட்கிறேன். அது மாதிரி இருக்கிறது. அது போக இந்த ஃபுத்துஹாத்துல் மக்கியாவோட ஃபுசூஸுல் ஹிகம் தான் டாப். ஏன் இந்த ஃபுசூஸுல் ஹிகம் ரசூலுல்லாஹ் தான் விட்டு சொல்லிட்டு போனாங்க. விட்டு அடிச்சு அதையும் கதை விட்டு அடிக்கிறேன். என்னது, நான் ரசூலுல்லாஹ் கனவுல பார்த்தேன், முஹர்ரம் மாசத்துடைய கடைசி 10ல பார்த்தேன். பார்த்தோன்னு ஒரு கையில ரசூலுல்லாஹ் புஸ்தகம் வச்சிருந்தாங்க. இது என்னன்னு கேட்டேன். இதான் கிதாபு ஃபுசூஸுல் ஹிகம்னு கையில தந்தாங்க. அப்படின்னாக்க அந்த புஸ்தகத்துக்கு சர்டிபிகேட் வேற. அது அந்த கிதாபுல அவங்க கிதாபுக்கு அவ்வளவு மதிப்புரை எழுதுகிறாங்க. அப்படியான ரசூலுல்லாஹ் கொடுத்த கிதாபா அதுலதான் ஃபிரௌனை முஸ்லிமாக்கி வச்சிருக்குது. அப்ப ஃபுத்துஹாத்துல் மக்கியாவோட டாப், அதுலயும் முஸ்லிம். அதுக்கு ஒழுங்கா பதில சொல்லுங்க என்று நான் என்ன செய்யறேன், பதிவு செய்து கொள்கிறேன்.